அண்மை செய்தி. நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை அவர்களது உறவினர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த 5 தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர்களுடைய குடும்பத்தினர் தற்போது கவினின் உடலை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். உடலை வாங்க சொந்த ஊரிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அவர்களுடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். அமைச்சர் கே நேருவும் இருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை அவர்களது உறவினர்கள் பெற்றுக்கொண்டார்கள். குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவினின் உடலை வாங்க மறுத்து கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவருடைய உறவினர்கள் இன்று போராட்டத்தை முடித்துக் கொண்டு அவருடைய உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, விரிவான விவரம். விக்னேஷ், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி மாநகர் பகுதியில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக 6 பிரிவின் கீழ் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் காதல் விவகாரம் என்பதால் தோழியின் தாய் தந்தையும் கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு 5 நாட்களுக்காக உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் சொந்த ஊரில் போராட்டம் என்பது நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து அவருடைய பெண் தோழியின் சகோதரர் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு உடலை வாங்க சம்மதம் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பினாரியிலிருந்து உடலானது அவர் தந்தை சந்திரசேகரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அரசு சார்பாக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாரன் உள்ளிட்ட அரசு சார்பாக மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கவினின் உடலானது சொந்த ஊரான அருள்மனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு எரியூட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளையும் சொந்த ஊரில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவினின் உடல் தற்போது ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை பார்ப்பதற்காக அவர் நண்பர்கள் மற்றும் ஊர் மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பிணவரைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்து அஞ்சலியானது செலுத்தி வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவமனை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடலானது இங்கிருந்து எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், மருது, ஒரு பக்கம் வழக்கின் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் அவருடைய உடலை தற்போது உறவினர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி அடக்கம் எப்போது செய்யப்பட இருக்குன்னு அவங்க உறவினர் தரப்பு எதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அவருடைய உடலானது அனைத்து பொதுமக்கள் மூலமாக இந்த அஞ்சலி நிறுவனத்திற்கு அரசு துறை அஞ்சலி தொடர்ந்து பொதுமக்கள் நண்பர்கள் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வீர வணக்கம் என கோஷம் எழுப்பி அவர்கள் உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது இங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லும் உடலானது எரியூட்ட சரியாக 12 முதல் 1 மணிக்குள் எரியூட்டு நிகழ்வு என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொந்த ஊரில் அதற்கான ஏற்பாடுகளை உறவினர் தரப்பு செய்து வருகிறார்கள். இங்கிருந்து வாகனம் மூலம் சுமார் 40 கிலோமீட்டர் தூரம்ல இங்கிருந்து எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு சென்ற பிறகு அங்கு தாய் மற்றும் மற்ற உறவினர்கள் பார்வைக்கு வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து எரியூட்ட திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மருது, இப்போ நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம், அமைச்சர் நேரு அங்கே வந்திருக்கிறத பார்க்குறோம். வேறு யாரும் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க உடலை கொண்டு செல்வதற்கு அரசு தரப்பில் ஏதேனும் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்திருக்காங்களா? தற்போது அமைச்சர் கே நேரு மட்டுமே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கிறார். ஆக அமைச்சர் கே நேரிலிருந்து அரசு சார்பாக அந்த அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சொந்த ஊருக்கு உடலானது எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தின் அமைச்சர்கள் மரியாதை திட்டமிடப்பட்டதாக தகவலாக வெளியாக இருக்கிறது. இங்கிருந்து உடலை அரசு இலவச அமர்வு மூலம் எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது உடலானது ஆம்புலன்ஸ் ஏற்றும் பணி நடைபெற்று வருகிறது. காட்சிகளில் இங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உறவினர்கள் மற்றும் போலீஸ் முன்னிலையில் இந்த உடலானது இங்கிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்து செல்லப்பட்டு அதற்கான பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களில் போக்குவரத்து தடையும் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் போக்கும் வழியில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று இல்லாமல் இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது உடலானது ஆம்புலன்ஸ் முழுமையாக ஏற்றப்பட்டு தற்போது இங்கிருந்து ஆம்புலன்ஸ் திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவமனையிலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மருது.